வள்ளி என்று பெயர் பெற்று இப்போது சுவாமியே காண வேண்டும். சுவாமி வள்ளி, சுவாமி வாங்க சுவாமி, அமருங்க சுவாமி. பாதம் பணிதி அதெல்லாம் ஒன்றும் இல்லை சுவாமி. உன்னை பார்க்க ஆசை கூற வேண்டும் அப்படியே சுவாமி. ஓடு வருகிறேன். அப்படியா? எப்போதுமே உனக்கு சந்தேகம் என்பது வரக்கூடாது. உன்னுடைய சுவாமி நான் இருக்கிறேன். உன்னுடைய குறையை நான் தீர்த்து வைக்கிறேன்மா. அப்படியே சுவாமி. இருந்த போதிலும் எப்படி தெரியுமா? எப்படி இது ஒரு ஒற்றிமாக இருக்க வேண்டும். அப்படியே சுவாமி. இந்த சமயத்துடைய பார்த்து எப்படி இருக்கு சுவாமி? கண்களின் வார்த்தைகள் புரியாதோ சொன்னேன் 6 மாச காலமா விட்டு வைக்கிற உன் கிணத்துல இருக்கிற தண்ணி இது என்ன சாமி?
நான் யாரா ஆமாண்டி நீ ஆமாண்டி தூக்கி பாரு தூக்கி சொருவே நல்லா உள்ள சொருவே தூக்கி நல்லா உள்ள சொருவே அவன் இந்த சக்காலத்துக்கு உனக்கு என்ன வேலை இங்க வந்துட்டாயாடி அவன் இதுதான் பாம்பளை காய்ச்சல் சொல்லிட்டு அந்த குறைய சக்கலத்தை கொஞ்சம் தேவா அடிய சக்கலத்தி யாருடி? அவன் உனக்கு என்ன ஆளும் இருந்தாக்கா என் ஆம்பளை கிட்ட உனக்கு என்ன இங்க வேலை ஏன் சுவாமி கிட்ட இல்லாத உரிமை உனக்கு என்னடி உரிமை ஆமா ஆமா அடிய சக்கலத்தி உன் கதை எனக்கு தெரியாதாடி ஆமா. ஏன் கதையா? இவக்கா தெரியாது அதானே. என்னைக்காவது சக்காலத்தான் அவரை பார்த்த சக்காலத்தி நல்லா பாருடி தம்மு கோர கொடுத்துல தொழு புழுங்குற பச்சாவே அடிய சக்காலத்தி உன் கதை எனக்கு தெரியாதா ஐயோ என் சக்காலத்துக்கு தெரியாது ஐயோ தஞ்சி தாப்பாரா ஐயோ தஞ்சி தாப்பால தாப்பாலா. என் சக்காலத்துக்கு ஊசி காடு தலையில போட்டு மூடு. வாடாடி என் சக்காலத்துக்கு இப்படி வாடி பிக்கிறோம். என்ன பண்றாங்க ஏய் இவன் கல்யாணம் தெரியுமா இது? சீச்சினு தாண்ட தெருவிலே பாரு பாரு அந்த தெருவிலே ஜீரகம் போட்டு தாளைக்கு தான் அடுத்த தெருவிலே அடி அடிய சக்காலத்தி டேய் அவ கல்யாணம் தெரியாது ஏய், அது சக்காத்தி உன் குப்பை வந்து என் கோழி ஆண்டி கலெக்ஷன் கேளு அவ கல்யாணம் தெரியாது இது என் சக்காலத்துக்கா தெரியாது அதானே. பித்துக்கார பாப்பா வெறுவடிக்க போலால பித்துக்கார பாப்பா வெறுவடிக்க போலால கத்தாய முள்ள அப்படியே கொத்து ஏய், அவன் தான் தெரியுமா ஐயோ அட, சக்காலத்தி. அம்மாவுக்கு ஏழில எச்சலாம் அம்மா குடும்பத்துல கொச்சலாம் ஏண்டா அறிவு இருக்கவனுக்கு அவ கதையில நம்மளுக்கு தெரியாதா அதான். ஏய், ஐயோ இந்த பாப்பாவுக்கு என்ன ஒரு இது அதான் மாத்து மாத்தூர என்ன சொல்லுவாங்களே டேய் ஐயோ இதுக்கு வேப்பலையா சக்காத்து வாய்ச்சி பாக்குறா போது இதுக்கு மாப்பிளையா இந்த மாத்தூர் அத்திரத்தையும் ஏய் என்னடி வலிக்கிற ஏண்டி? ஏண்டி உன் கதை எனக்கு தெரியுமா ஏண்டி? நான் சொல்லவா ஆகாத மருமக அரைக்கிற கலைஞ்சாளா ஆகாத மருமக அரைக்கிற கலைஞ்சாளா இது என் சக்காலத்தி அத போய் கையை விட்டு குழஞ்சாலாம் அடி அடிய சக்காத்தி உன் கதையை தெரியாதா இந்த கோயில் வழக்குதான் காடு இந்த கோயில் வழக்குதான் காடு வர போறோம்னா காட்டுறோம்லாம் சாடை போடி அடி சொல்லுடா மயிலம்பா குயிலம்பா மழையா பெய்யுதா மப்பு எழுத பிடிக்குதா நாலு பத்திரத்தோட போட்டுறாங்க அது சக்காத்தி ஊட்டு முருங்கை வந்து எங்க சொத்து கொள்ள ஏண்டி மாட்டிச்சு அது கவனிக்கு அவன் எப்படி உனக்கு தெரியாது அதானே கேளு. என் சக்காலத்தி வாய பாரு சாலை சட்டியாட்டம் என் சக்காலத்தி வாய பாரு சாலை சட்டியாட்டம் போன கொடையில இருந்து போன கோடை கொண்டாட்டம் ஊக்கா தெரியாதா ஏன்? அட உட்டால பத்தி ஊரு மேல போய் உலக பத்திக்கிட்டா ஏழு கடலை பத்திக்கிட்டா உட்டால பத்தி ஊரு மேல போய் உலக
அதான் முடுக்க சொல்லுவாங்களா சண்டை அதான் சொல்லுவாங்களா பொம்பளையும் அடிச்சுக்கிறான்னா நின்றுக்கின்னு வேடிக்கை தான் பார்க்கணுமா அவ்வளவு அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுவாளுவலாம் மடக்க போறவன் தான் பிடிச்சிக்கணும் குமுறுவாளுவலா நீங்களே எப்படின்னா பாத்துக்கம்மா அந்த சக்கரை நமக்கு தெரியாது ஊர்லமா உருளைக்கிழங்கு அடிய சக்காத்துக்கு அடி பாசக்கார மூச்சு பத்தியா மூச்சு எப்படி பத்தியா ஊர்லமா உருளைக்கிழங்கு மக்களே அழுவமா கருணக்கிழங்கு மாத்தி மனைய போட்டாளா என் சக்களத்தி போறவனுக்குலாமா மாந்தோப்புல துணிய போட்டாளா யார் நாடு ஆமாடி அடிய சக்கரை அடிய சக்களத்தி அடிய சக்களத்தி சக்காலத்தி வாழ மாட்டேன் நான் யாத்தா விட்டு போறடி நான் வாழ மாட்டேன் போடி நானும் உங்களை வாழ மாட்டேன் நானும் சென்று வருகிறேன் சுவாமி நீங்க சரி போடலாமா போலீஸ் போலீஸ் முருகூட்ட சண்டை போலீஸ் போலீஸ் போடா 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 நானும் போறேன் சாமி நானும் போறேன் பள்ளி நீங்க வாழுங்க என்னடா ஆச்சு ஏண்டா அறிவு இருக்கா அவனுக்கு அடுப்பு போச்சு பரவாயில்லடா இதாண்டா யார் வீட்டு குடும்பத்துல சந்தனம் தான் நம்பிக்கினாடா நம்ம மட்டும் வழியை போறோம் வைப்போக்கு பாத்துன்னு போனாடா ஏண்டா மீன் குழம்பு அதான்டா இல்லடா நான் கைவாடி போய் கேட்டேன்டா பெரிய வேதனை போயிடு ஏடா பழி போடுடா பாத்து விடுடா போடா 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 நீ போடா போடா பெருமா சினிமா பெருமா சினிமா ஐயோ ஐயோ பாரு முருகராஜா புடுறாரு போடா 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 ஐயோ ஐயோ முருகராஜா போறாரு நீ வா வர போயிடா போடுமா போடுவா ஐயோ ஐயோ முருகராஜா போறாரு என் மீது கோவப்பட்டு இருவரும் பாருங்க இப்போது பார் உங்களுக்கு இருவரும் நான் மறந்து விடுவேன் நான் வருகிட்டேன் நான் இந்த ஊரு நாட்டாருடைய கூத்தாடி வைத்து போலாம்டா நானு பஞ்சாயத்துக்காரு யாருமா தெரியுமா நான் தாண்டா முதல் சரிங்க நீங்க தானே தானே ஆமாண்டா உனக்கு என்ன வேணும் எனக்கு முதல் கலரியா மாமா எனக்கு தான் எழுத சொந்தம் உனக்கு என்ன வேணும் எனக்கு மாமா தாண்டா அந்த சக்காலத்துக்கா அவள சொந்தனே கிடையாது பஞ்சாயத்துக்காரா வந்துக்கிறேன் உங்களுடைய உங்க பஞ்சாயத்து வந்து முருகன் வீட்டு சண்டை வந்து கோச்சிட்டு போனா கூட வராது இதே நீல அவரை இப்ப ரெண்டா வெட்டிடுறேன் ஏய் அதெல்லாம் கிடையாது ரெண்டா வெட்டி ரெண்டா வெட்டினா கூட எனக்கு அடிபாகனா எனக்கு வரணும் எனக்கு அடிப்பாங்க தானே வேணும் எனக்கு அடிபாகனா ரெண்டு பேரும் அடிபாக கேட்டா மேலக்கிற பார்த்து நாய் தூக்க மாட்டோம் இது கோர்ட்டுக்கு போனா கூட இந்த கேஸ் என்ன செய்யலாம் பெரியவங்களும் கேக்குறாங்க அடியில சின்னவங்களும் கேக்குறாங்க அடியில
அதுல என்ன குச்சி ஐசா வச்சுக்கிறாரு அவரு. ஏய், அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு அது சரிசமமா பங்குறேன். முருகா, அது இல்ல. ரெண்டா ஏய். டாரா பங்குறேன். நேரா போய் சர்தாண்டா. நேரா பங்குன்னு வச்சுக்க. பாதி கண்ணு, எனக்கு. பாதி மூக்கு, ஏய். பாதி வாய், வாய். பாதி கையு, கையு. பாதி மார்பு, மாறு. பாதி காலு, அதுக்கு பாதி ஏய், பாதிப்பு வராம பாதிப்பு வராம போடுமா மானம்மா. ஓகோடே, அந்த வழிக்கு வரியாடா. எனக்கா இருந்தாலும் தெய்வம் எனக்கு நின்னு கொள்றது முருகனு கொடுத்த. ஆமா ஓடி வந்ததா குறை பெண்ணு. ஆமா. போனா போதா பாதி சத்த பொண்ணு அதையும் சேர்த்து அவனுக்கே கொடுத்துட்றேன். ரெண்டு பேருமே ஒத்திட்டு நீங்க ரெண்டு பேருமே ஒத்துமையா இருக்குமா. ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்குமா. பள்ளி தெய்வம் சாமி அறிவு இருக்கின்றது உங்களுக்கு. என்னது? நாமளும் இப்படி சண்டை போட்டுக்கொண்டா நம்மள போல பாவர் வாக்க ஏன் சண்டை போட மாட்டார்கள்? என்ன சாமி என்ன விஷயம் இருக்கு? நீங்க யாத்திரிவா யாரு? உன் பிறவிலே அக்கா தங்கை எந்த கொண்டாயில அமுதவள்ளி சுந்தரவள்ளி. அப்படியா? ஆமா, என்னை மணக்க வேண்டும் என்று தவமாக தவறுறீங்க இருக்கின்றாலே. நீ தேவதற்கு மகளாய் பிறந்தாய். சூர சமாரம் செய்து வெற்றியோடு வந்தால் எனக்கு பரிசாக அளித்தார்கள். அப்படியா? இதோ இவள் நம்பிராஜருக்கு மகளா பிறந்து ஆயுள் வட்டி குறிந்தார். இவளை மணக்க பெரும்பாடுபட்டேன். அப்படி இருக்கும் போது உங்கள் இருவருக்கு சபரம் வரக்கூடாது, ஒற்றுமையா இருக்க வேண்டும், வரும் பக்தருக்கு காட்சி கொடுக்க வேண்டும். வாங்க. அப்படியா? இருங்கதாரே தங்க அக்கா. தங்க அக்கா. ஆமா ஆமா, அக்கான்ற வார்த்தை மகளமா வருது. பத்திரியா, இது போன்று ஒற்றுமையா இருக்க வேண்டும். அப்படியே நாமளே சண்டை எடுத்துக் கொண்டால் பாவர் சண்டை போட மாட்டார்கள். தவறல்லவா? சாமி ஆனா இருந்த போதிலும் எனக்காக பக்தரியா தெரியுமா ஞானமணி அவன் குஷ்டம் முடித்து வேதனைப்பட்டு இருக்கான். அங்கே செல்ல வேண்டும், அவனை காப்பாற்ற வேண்டும். சாமி நான் வருகின்றேன். இதை கேளுங்க. வள்ளி தெய்வாலும் முடிஞ்சு போயிடுச்சு. அவன் குஷ்டத்துல 4 மணின்னு சொல்றானே, அவன் பொண்டாட்டி மூணு தர்மம் வராதா? இருவரும் அப்படி இந்த நிலைமையில் தான் இருக்கிறார்கள். அவரை சாமி, காப்பாற்ற உனக்கு வேண்டும். சொல்லு அவர்கள் சாமி. பக்தர்கள் அல்லவா? அந்த சந்தேகம் பத்தி உனக்கேற்று 3வது தரம் வராதா? ஆ? சந்தேகம்? 3வது தரமாகப்பட்டது தேடிக்கொண்டு வர மாட்டாயா? அதெல்லாம் தவறு தவறு நினைப்பேன். 3 மணி நேரம் தேவைதான். அப்ப போயிட்டு 2 மணி இருக்கும்போது என்னால கேட்போம். பெரிய சாமி பக்தர்கள். அப்போது போயிடுச்சு. இப்போ தேடினா கூட தேடுவாங்க தேவரெல்லாம். அப்படியா? அப்படிலாம் சொல்ல வேண்டாம். தவறு அல்லவா? அந்த வார்த்தை சொல்லக்கூடாது. அப்படியா? இப்போது போக வேண்டும். என்னுடைய பக்தர் ஞானமணி காப்பாற்ற வேண்டும். நீங்க இருவருமே இல்லத்தில் இருக்க. கப்பல் செய்து கடலில் ஓடுவது. மணல் நடத்து வீடு கட்டி
மலையிலே பறிக்கும் வேளையிலே முன்றத கதையாதே கடல் நடுவே ஓட விட்டு மழை நீரில் நனைய விட்டு மழை நீரில் நனைய விட்டு என் கணவனை வைத்து சென்று விட்டார், என் தந்தை வைத்து சென்று விட்டார். இறைவா, என் கணவனை பார்க்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்வது புரியவில்லையே. என் பொன்னான கணவன் போனது எங்கே? என் பொன்னான கணவன் போனது எங்கே? பொன்னான காலம் நடக்குது கண்ணாலென்று தனியாக தனியாக விட்டு கண்ணாலென்று தனியாக விட்டு கண்மூடி மறந்தேன் கண்ணாலென்று. உன்னான மன்னன் போறது எங்கே பொல்லாத நேரம் நடக்குது எங்கே பறவையில் வாழ அதற்கொரு கூடு, அந்த பறவையில் வாழ அதற்கொரு கூடு, நத்தைகள் வாழ அமர்ந்தது ஓடு, மனிதர்கள் வாழ தனி வீடு. மனிதர்கள் வாழ தனித்தனி வீடு இந்த மனிதர்கள் வாழ தனி வீடு. மங்கையர் வாழ எங்கே என் வீடு பொன்னான மன்னன் போறது எங்கே பொல்லாத நேரம் நடக்குது எங்கே கண்ணாளர் என்னை தனியாக விட்டு கண்மூடி நின்றார் கண்ணாளர் என்று கண்ணான மன்னன் போறது எங்கே நான் எதுக்காக பெண்ணாக பிறக்க வேண்டும்? இந்த பூமியில் வாழ வேண்டுமா? ஒரே மகள் ஒப்பற்ற மகள் மன்னா இது மன்னனுக்காக மகளாக பிறந்து எப்படி வாழ வேண்டும் என்று நான் மனக்கோட்டை கட்டி வைத்தேன். என் மீது இப்படி ஆகிவிட்டது இறைவா. இறைவா, இறைவா, நெஞ்சமே உயிரே தஞ்சமே உன் பாதையில் முதிரோ நந்தமே. நெஞ்சமே உயிரே தஞ்சமே உன் பாதையில் முதிரோ நந்தமே. பேசி பழகி எழுதி நெஞ்சில் ஆசையாடினே, நானும் மனதில் ஆசையின்றி கோட்டை கட்டினேன். ஓ நெஞ்சமே உயிரே தஞ்சமே உன் பார்வைதான் உலகே தஞ்சமே நெருங்கி நெருங்கி பழக பழக ஆசையாசைதான் உனது நெஞ்சில் இன்பம் தரும் ஓசை ஓசைதான் ஓ நெஞ்சமே உயிரே தஞ்சமே மலையிலே செம்பருத்தி மலையிலே நான் மயங்கினேன், நிலவு நனைகிறேன். மலையிலே செம்பருத்தி மலையிலே மயங்கினேன் உன்னடைகள் மயங்கினேன் மலையிலே செம்பருத்தி மலையிலே நான் மயங்கினேன், நிலவு நனைகிறேன். என்னே என்னே ஆகை வந்தாய் போறது இவ்வாறு
பாவமா நீ கொடுத்த சாபமா பாவமா நீ கொடுத்த சாபமா பாவமா நீ கொடுத்த சாபமா இது லாபமா நான் தனக்கு நேரமா என் நண்பே என் பாதம் தீராய் போனதா அதனால தீராயானதே ஊரெஞ்சமே உயிரே தஞ்சமே உன் பார்வையால் உலகே தஞ்சமே நெருங்கி நெருங்கி பழக பழக ஆசை ஆசையா எனது வெற்றில் புல்லும் ஓசை ஓசைதான் ஊரெஞ்சமே உயிரே தஞ்சமே எதுக்காக உயிரை வாழ வேண்டும் எப்பொழுது எடுத்துக்கொள்ள வேண்டும் என் கணவரை பார்க்க முடியாதா என் தாலி கண்ட கணவரை பார்க்க முடியாதா இறைவா ஆமா அதோ தெரிகிறது சிவசமர நாட்டை போனால் அவர் அன்றைக்கு சொன்ன வார்த்தை அவர் வந்தால் என்ன ஆதரிப்பார் என்றைக்கென ஒரு நாள் உன்னை பார்க்கிறேன்னு சொன்னார் அவரை பார்க்க வேண்டும் ஆகட்டும் இப்பொழுதே போக வேண்டும் தோழத்தில் மலை உச்சியிலே மலை உச்சியிலே நான் பார்த்தேன் நான் பார்த்தேன் என்ன இது? இதுவரை எனது கூட பிறந்த ஒரே தம்பி, ஒப்பற்ற தம்பி இருந்தால் இன்னுலகம் சென்று விட்டார். தனித்திருக்கிறேன், வேதனையாக இருக்கிறது. அமர்ந்திருக்கிறார். Get on,
சொன்ன வார்த்தை அவரை காணவில்லையே. நான் எங்கு தேடுவது? எப்படி செல்வது? என் கணவரை பார்க்க முடியாதா இறைவா? பார்க்க முடியாதா? என்ன அருகிலே எங்கே கேட்ட குரல் போல் தெரிகிறது. அன்று அயோத்தியாபுரியிலே ஒரு பெண்மணியால் அழிந்து புலம்பிக் கொண்டிருந்தால், உதவி வேண்டுமானால் என்னுடைய நாடு சிவசங்கராபுரி கோட்டைக்கு வந்தால் உதவி புரிகிறேன் என்று உரைத்து விட்டு வந்தேன். இப்போது அவர்கள் தான் இருக்கும், பார்க்கலாம். அம்மா நீங்கள் ஐயா வர வேண்டும். பார்த்தீங்களையா பார்த்தீங்களையா, அன்றைக்கு சொன்ன வார்த்தை இந்த சிவசங்கராபுரியை நான் வர வேண்டும் என்றைக்கு இருந்தாலும் உதவி செய்யலையா. அம்மா என்ன பாருங்கள் ஐயா, என்ன பாருங்கள் ஐயா. என் உயிரையே கேட்டாலும் தருகிறேன் அம்மா. பெண்களை இரு கண்களாக மதிக்கக்கூடியவன் நீ யார்? உன் வாழ்க்கையில் நடந்த சோகம் என்ன? நீ யார் என்று உரைத்தால் உனக்கு அனைத்து கவலையும் தெரிந்து விடுகிறேன். அப்படியா? ஆமா, உண்மையாகுவா? உண்மையாக. ஐயா, அந்த சொல்வது புரியவில்லையே இறைவா, சொல்வது புரியவில்லையே. அந்த உண்மையை சொன்னார். என் கணவனுக்கு இந்த ஆபத்து நேர்ந்து விட்டால் என்னோட போய்விட வேண்டும். அவருக்கு இந்த பரிவேண்டாம். முனிவருக்கு ஆபத்தை எப்படி சொல்வது எனக்கு ஒன்று புரியவில்லை. அம்மா அம்மா, யார் நீ? எந்த நாட்டை சேர்ந்தவள்? ஆமா, ஒரே மகள், ஒப்பந்த மகள், மனைவி நான் தான். நான் கேட்பதற்கு அனாதை என்று கூறினாய். இவனேச மன்னனுடைய மகள் நீ. ஆமா. பிறகு இந்த வாழ்க்கையில் நடந்த சோகம் என்ன? ஐயா, நானும் என் தோழிமார்களும் எப்பொழுது பார்த்தாலும் மனோடு சென்று ஆடிப்பாட வேண்டும். அந்த குளக்கரையில் குளிப்பது வழக்கம். அப்பொழுது அங்கு ஒரு முனிவர் என்று நான் குளிக்கும் பொழுது இருந்தார். அந்த நாட்டை லாபத்தை கொடுத்து விட்டார். சரி, உனக்கு திருமணம் நடந்தால் அன்று யாரும் உங்க உண்மை சொன்னார். உன் கணவனுக்கு குற்றம் பிடிக்கிறது அந்த அதிகாய முனிவன் தவத்தில் இருக்கும் நேரத்திலே அழகிய பாம்பை மாலையாக சுடியதால் உனக்கு மாலையிடும் தருவாயிலே 4448 வியாதியிலே கூனி குறுகி குற்றம் பிடிக்க போக வேண்டும் என்று சாபத்தை கொடுத்து விட்டார். ஆமாம், அந்த சாபத்துக்கு விமோசனம் கூறியிருப்பானே என்ன? அந்த சாபத்துக்கா? ஐயோ இறைவா, இந்த உண்மை யாரிடம் சொன்னாலும் உன் கணவனுக்கு குற்றம் பிடிக்க தெரிவித்தார். கடவுளுக்கு இந்த உண்மை இடத்திலே ஒரு தாய் கணவனுக்கு குற்றம் பிடிக்கும். தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும். தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும். கண்களாக மதிக்க வேண்டும். அசனகுலத்திலே ஒதித்தவனாக இருக்க வேண்டும். அவன் மார்பிலே உயிரப்பட்டான். அப்பொழுது உன் மனதில் கணவனுக்கு குற்றம் தெய்வ பக்தனாக இருக்க வேண்டும். அசன குலத்திலே உதித்தவனாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்டவன் அந்த முருகனுடைய வேலாயுதம் மார்பிலே தைத்து அந்த குருதி என்று சொல்லக்கூடிய ரத்தம் மேலே தெளித்தால் அப்பொழுது அந்த கணவனுக்கு குற்றம் நீங்குமா? சரி, என்று சொல்வது எனக்கு ஒன்றுமே புரியவில்லை இறைவா. கவலைப்படாதே, நானும் தனித்திருக்கிறேன். என் தம்பி ஒருவனை பிரிந்து இந்த நாட்டிலே கோட்டை கட்டி வாழ்ந்திருந்தேன். இருந்தாலும் நான் இப்பொழுது என்ன கொண்டு செல்ல போகிறேன்? என்ன கொண்டு வருகிறார், என்ன கொண்டு செல்கிறார்? அப்படி இருக்கு அம்மா, நான் கூறிய வண்ணமாக என் வார்த்தை பொய்க்காது. என் உயிரை தருகிறேன். நீ கேட்டிருந்த அந்த உத்தமன் நான் தான். அசுர குலத்திலே உதித்தவன் நான் தான். தெய்வ பக்தராக திகழ்ந்தவன் நான் தான். அதனால் இந்த நீ கேட்டாய் அல்லவா, அனைத்தையும் நான் கூறுகிறேன். அப்படியா? ஆமா அம்மா, உன்னுடைய கணவனுக்கு வந்தது அப்படி என்று கூறியது. உன் கணவன் பெயர் என்ன? பார்த்தாயா மலர்விழி? கற்பு கருதி நராயினி அருந்ததி பிறந்த தமிழ் மண்ணிலே பிறந்த பெண்ணல்லவா? கண்மொழி அழகு சீர்குலைத்தாலும் திரு மாங்கல்யம் தோழிய அழகாக இருக்க வேண்டும் என்று உண்மையை படுகிறாயா மலர்விழி? மலர்விழி, நமக்கு வந்த நிலைமை இந்நாட்டில் யாருக்குமே வரக்கூடாது மலர்விழி.
வளர்விழி வளர்விழி திருமணம் செய்ய நான் வந்து நெஞ்சினிலே நினைவும் நினைவிலும் கனவிலும் ஆசை முகம் அழகு முகம் நெஞ்சினிலே நினைவு முகம் அன்பு முகம் நினைவிலும் கனவிலும் அழகு முகம் ஆசை முகம் அழைத்தவளே ஆசை மனதில் வளர்த்தவளே நினைக்கையிலே ஒரு நினைக்கையிலே ஓடி மறைந்தது நியாயமில்லை நெஞ்சினிலே நினைவு முகம் நினைவிலும் கனவிலும் ஆசை முகம் அழகு முகம் நெஞ்சினிலே நினைவு முகம் ஆயிரம் கோட்டைகள் கட்டி வச்சே அன்பையே தீபமாக ஏற்றி வச்சே இலக்கையிலே நினைவு முகம் நினைவு எப்பொழுது ஒரு திருமணம் செய்து மல்லி என்னங்க? நாடியா ஓ என்ன பார்த்தா உனக்கு பிடிக்கும் மெட்லைங்க என்ன பார்த்தா பிடிக்கும் அதான், என்னங்க இது உங்களை பார்த்தா எனக்கு பிடிக்கும் காலி காட்டி வீட்டுக்காரன் இப்பதான் வந்துக்கிறேன் கிட்ட வந்து மாமா பால் சாப்பிட்றியா 5:30 மணி பழம் சாப்பிட்றியா என்ன ஆர்லிக் சாப்பிட்டு கேட்குறேன் வீட்டுக்காரர் வந்தாங்கன்னா ஒரு முத்தம் மாமா என்ன முத்தமா ஐயோ உனக்கா முன்னாடியா உனக்கு முத்தம் இவன் கிட்ட போனா ஸ்ரீநாதன் கப்பை சொன்ன அவரை பார்த்தாக்கா அப்படி சென்று வாசனை ஆமா மச்சம் மாதிரி பின்னால வச்சுக்கலாம் போய் காலையில வச்சுக்கலாம் வயிற்று மேல இருக்கிற லட்சம் உள்ள குறுங்கழித்த நொண்டி நொண்டி வாத்த நீங்க எல்லாம் செய்யற குறும்பு ஐயோ சொல்லுவியா மாமா சொல்லுவேன் இனிமேட்டு இன்னைக்கு ஒரு சப்பா வரல மாமா சரிங்களா சத்தியமா சொல்ல மாட்டேன் தாய் மாமா அது கூட வச்சு அவங்க சாப்பாடு தாய் நாய் மாமா அவரு அதிகமா பாடு 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 ஐயா பாடு ஏய், ஒரு
பார்த்தா நான் இங்க என்ன அடிக்கிறான் அவன். ஏய், அவன் அடிக்கிறான் அவனை பார்த்து சிரிச்சீங்க. ஐயோ இல்லை அடிங்க மாமா. பார்த்து என்னடா ஏய், உட்காருங்க. ஏய், இங்க பாரு அங்க அங்க ஐயோ. அங்க. ஐயோ வேணாம் அவனை ஏறி பாரு உட்காரு. நாங்க பார்க்கலையே ஏய், உன்னை பார்த்து எனக்கு காதல் வந்துருக்குல்ல பாட்டு அதான் வேணாங்க ஏய், உன்னை பார்த்தா ஏய் காதல் பாட்டு பாரு. பாட்டு பாடவா எனக்கு ஏனோ பாடு காதல் பாட்டு ஏடா அரிசி 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 தொழில் கீழே போகிறான் இந்த கலவரம் இல்லை அவர் அரிசி விலை வரணும் இப்போது காதல் பாட்டா காதல் வராதா? அவன் எங்க இருக்குது இந்த கடையில் காதல் எங்க எந்த ஆயிரத்தி உன்னை 35 எங்க விக்குது 35 வருஷமும் எனக்கு வர நாளைக்கு வர பார்த்துட்டு என்னடா சொல்றேன் என்னென்ன எங்க இப்படி சொல்றவனுக்கு காதல் வந்தா என்ன இது அடிக்கிறீங்க ஒரு எங்க அடிக்கிறீங்க அதுக்கு நீங்க மற்ற அடி எங்க அடிக்கிறீங்க இந்த 20 இன்பக்காரல் 40 நாய்க்காரல் 60 மொத்த அனுபவக்காரல் எனக்கு 60 அனுபவக்காரல் எனக்கு வயசு 71 யார் நீங்களும் இங்க வாட்டாளு கேட்டு வாட்டாளு போடலாம் எட்டு பேரை பார்க்குறேன் மெட்டு பேரை பார்க்குறேன் யார் தான் அம்மா வச்சுக்கிறேன் உள்ளதான் மாமா பாட்டு பாடுறியா 6 மணி ஆனால் போக மாட்டேன் ஏய் பாரு காது எனக்கு வரணும் மாமா 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 சிட்டு போல வெள்ளி போல வந்து பட்டு மட்டும் வரலாமா இந்த பாட்டு பாடணும் பாட்டு பாடு கொட்டை கொடுக்காத ஒரு ஆட்டு மாமா பாட்டு பாடணுமா பாண்டி வருதா பூதத்தோரம் சிறப்பு எங்க போய் மொத்தம் கொடுத்தாங்க வாங்க போறேன் காதல் பாட்டு 5:30 மணிக்கு காதல் பாட்டு காதல் பள்ளி மலை காட்டுக்குள்ள அவன் பாட்டா நல்லா வாசிடுங்க நான் பண்ண இந்த அப்படி வாசிடுங்க அவளை வச்சுக்கிறேன் காதல் பாட்டு கண்ணத்தில் ஒன்னே ஒன்னே கரணாத ஆயிரம் ஜென்மம் கூடி அல்பாலை காதல் தானே பாவம் தானே நீ சந்தோஷப்படாது போயிரு
என் கணவர் என்ன பார்த்தீங்களாப்பா தம்பிதா அம்மா மலர்வி சொல்லுங்கப்பா நான் தெரியல உன் கணவனா இவன் என்னுடைய கணவர் அந்த உண்மை யாருன்னு சொன்னால் உன் கணவருக்கும் குற்றம் இல்லைன்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டாரு முனிவரே நீ உங்களுக்கு சொன்னவரே என் கணவருக்கும் குற்றம் விட்டு அதே காரணம் மகனே மலர்வி நான் தெரியும் தெரியுதுடா கொலைக்காரா என் தம்பியை கொன்ற மணிவன் உன்னை பொருட்டு மன்னித்து விடுகிறேன் எனக்கு தெரியும் தெரியுது ஐயா ஞான் பண்ண ஐயா ஞான் பண்ண ஞான் பண்ணி அந்த பாட்டிய பாட்டில போடலாம் பாட்டில போடலாம் பாதாளத்துல ஞான் பண்ணி அந்த 4 மணி தான் ஐயா ஞான் பண்ணி சரி மலர்விழி உன் பொருட்டு உன் கணவனை மன்னிக்கிறேன் ஆனால் நீ கேட்டதே போல் அந்த ஆண்டவனை மருதமலை முருகனை அழைத்து போர் புரிந்து என்னோடு அவன் வேலாயுதம் தைத்து குருதி என்பது உங்கள் மீது அளித்தால் அப்போது நீங்கிவிடும் அப்படியா ஆமா ஆமா நீங்கள் ஒரு உறவாக இருங்கள் ஆண்டவனை அழைக்கிறேன் ஆமா நீங்கள் இருவரும் ஒரு உறவாக இருங்கள் ஆண்டவனை அழைக்கிறேன் ஆமா நம்ம மழை இல்லை என்ன அப்பா மழை இல்லை ஒன்று என் மகள் அப்ப நான் தான் மருமகன் மதம் புள்ள ஆமா மதம் புள்ள மகனு புள்ள இல்ல மூஞ்சா என்ன மூஞ்சா உன் மூஞ்சி எவ்வளவு லட்சணமா இருக்கு நீங்க கோட்டை கொடையால் ஒரு கூடு ரோட்ல போய் உட்கார வச்சிருந்தா அப்படியே அவரா அப்படியா இப்ப கிட்ட போனா நான் ஐயா மேல செட்டு வா ஐயா செண்டு கம்பெனி ஒண்ணு ரெண்டு கம்பி ஆமா ஏய் இப்ப பானா இன்னைக்கு வா வாடா வேலை உங்க அம்மா என் கூட வரக்கூடாது ஐயப்பா ஆமா என்ன மாமா ஏய் மாமா ஏய் மாமா போய் சாப்பிடுமா ஏய் பிச்சிடுவா பிச்சி மாமா கத்திரிக்காய் கட்டா வெண்டைக்காய் கட்டா ஆச்சி பருப்பு வாங்கி கொடுத்துருந்தா நான் வாத்தாள் கூட புரிஞ்சாங்க மாமா ஏய் எட்டு நாடு என்ன வரும் நாடக பாதூர் பாதுர் அட்டும் முட்டிக்கிட்டு போல என்ன இட்டு போனியா இது போடு ஒரே ஒரு பொண்ணு நல்ல கலரா ஒரு பொண்ணு பெற்று வச்சிருக்கேன் ஆமா அந்த பொண்ணு ஐயா கொடுத்துரு யாருக்காவது ஒருவருக்கு கொடுக்கதான் போறேன் என்ன கொடுமா நான் இவ்வளவு என் மகள் தான் அவ்வளவு என் மகள் தான் அப்ப இவதானா எட்டு போன பொண்ணு இங்க தான் கட்டி அப்படியா சரி கட்டி கொடுக்குறேன் ஆடாடே கூலி கொடுத்து என்ன செய்வது இந்த பொண்ணு கட்டி கொடுத்துறாரா வீட்டுக்கு போன பாரு ஒரே ஒரு போச்சா பல்பொண்ணு பாருங்க அது கட்டி கொடுத்துறான் மருமகன் பிள்ளை எந்த பஸ் ஸ்டாண்ட் யாரா மருமகளை வாங்க வீட்டுக்கு முதல் மருமகன் பிள்ளை வந்தால் சில பேர் வந்து சந்தேகப்படுவாங்க அவன் எப்பேற்பட்ட முள்ளமாரி முடிச்சவிக்கா இருந்தாலும் சரி மைத்து வைத்து அவளை ஒரு மகளை போல் வளர்ப்பான் சின்னங்கிட்ட சாவி கொடுத்தா தவறு வராது அதனால என்னுடைய மகளை சின்னமலை பூவரசி உனக்கே தரேன் உன் மூலியமா கல்யாணம் பண்ணுவி கல்யாணம் பண்ணி வச்சோம் அந்த வேலையே வேணாம் சரி ஒரு புறமா இருக்குல்ல நாம் வணங்கக்கூடிய அந்த இறைவன் முருகனை வணங்கினால் ஆளும் மடம் கொண்டு விளையாடும் முருகா அந்த கல்யாண
என்றால் என் உயிர் பிரிந்தாலும் பரவாயில்லை, வாக்கு கொடுத்து விட்டேன். அந்த முருகனை அழைத்து போர் புரிந்து அவர்களை காப்பாற்ற வேண்டும். சுடர்மிகு வடிவேலா அமுதே உன்னை சொல்லாத ஒரு அரக்க குலத்தில் பிறந்து எனக்கு ஆலயம் அமைத்து என்னையே சதா எந்த நேரம் வணங்கி கொண்டிருக்கிறார். பெருமைப்படுகிறேன். பெருமை நான் பட்டிருந்தேன், நீ பெருமைப்படுகிறாய். இப்பொழுது நான் வேதனைப்படுகிறேன். வேதனைப்படுகிறேன். அதிவீரா, ஏன் உனக்கு வேதனை? உனக்கு அருள் தர நான் வணங்கக்கூடிய தெய்வமாக உன்னை ஆலயத்திலே அமைத்து தினந்தோறும் வணங்கிக் கொண்டிருந்தேன் அல்லவா? நான் ஒருவருக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். அதன் மூலியமாக உனக்கும் எனக்கும் போர் நடக்க வேண்டும். அப்படியா? அதனை யார் வெற்றி பெறலாம் என்று பார்க்கலாம். அப்படியா? அதிவீரா, திருப்பித்தான் வருகின்றது. ஒரு அரக்க குலத்தில் பிறகு பெற்றா என்று நினைத்திருந்தேன். அரக்கர் புத்தி அறபுத்தி அந்த புத்தியை காட்டிவிட்டாய். அரக்கரை வாழ்ந்த சரித்திரமே இல்லை. உண்மைதான். என்னால் உயிரை விட வேண்டும். என்ன செய்வது? எதிர்க்கின்றாய் என்னோடு? அது உன்னால் முடியுமா? கடம்பா வடிவேலா, முன்னொரு காலத்திலே எமது நாயாதிகள் எமது பங்காளிகளை அழைத்திருக்கிறாய். எப்படி சூரபதுமன், சிங்கமுகன், பானுகோமன் என்பவரை உனக்கு அவன்தான் முருகன் காட்டும் அழகா குமரா கந்தா முருகா என்று பெயர் சூட்டினான். அப்படி இருக்கு நீ உதித்தது எதற்காக? 5 சிரம் பிரமனுக்கு உண்டு, சிவனுக்கும் உண்டு. அந்த சூரபதுமன் வாங்கிய வரம் அப்பேற்பட்ட வரம். 5 சிரங்களா உடையவனும் இந்த உலகத்திலே என் அழிவு என்பதே இருக்கக்கூடாது. 5 சிரம் இருப்பவர்கள் அழிவு என்பதே இருக்கக்கூடாது. அவர்களால் எனக்கு வரக்கூடாது என்று வரத்தை பெற்றார். அதனால் உமது தந்தை என்ன செய்தார்? தேவர்கள் அனைவரும் சென்று சூரபதுமன், சிங்கமுகன், வானுபவனுடைய ஆடுவங்கள் அக்கிரமங்கள் தாங்க முடியாததற்காகவே உடனே பார்த்தார். நெற்றி கண்ணிலே 6 பொறிகளாக திகழ்ந்து சரவண பொய்கையிலே விழுந்து காத்தை பெண்களால் எடுத்து வளர்த்து 6 முகம் ஒரு முகமாக சென்று அன்னை சத்தியிடத்திலே கொடுத்து வளர்ந்து வந்தார்கள் அல்லவா? அதனால் உன்னுடைய பிறப்பு அப்படி. யாரா இருந்தாலும் சரியே, உனக்கு அந்த தெய்வானை மனம் முடித்தது தேவர்கள் அழித்ததால் உனக்கு மகிழ்ச்சியோடு மனம் முடித்திருக்கிறார்கள். தாய் முருகா, நீ யாரா என்று பார்க்க வேண்டும். அட ஒட்ட சிறுவனை வெல்லப்பட்டாலும் வேண்டுமா?
சொல்வதா புளிக்குமா பழனி மலையோரம் தெள்ளு தமிழ் பாடும் செந்தூரின் கடலோரம் ஏலோரும் மயிலாடும் பழனி மலையோரம் பழனி மலையோரம் தெள்ளு தமிழ் பாடும் செந்தூரின் கடலோரம் ஏலோரும் மயிலாடும் பழனி மலையோரம் தணிக மலை உச்சியிலே எவளென கொடியாடும் தணிக மலை உச்சியிலே எவளென கொடியாடும் திருப்பர குண்டத்திலே எவாவும் தேரோடும் திருப்பர குண்டத்திலே தேவாவும் தேரோடும் செப்பழனி மலையோரம் தெள்ளு தமிழ் பாடும் திருத்தூரின் கடலோரம் ஏரோடு மயிலாடும் செப்பழனி மலையோரம் காவிரியில் நீராடி சாமி மலை படியேறி காவிரியில் நீராடி சாமி மலை படியேறி முருகாவும் முருகான முன்னிலையும் முருகாவும் முருகான முன்னிலையும் பழமுதிர் சொலையிலே பழமாடி கணிஞ்சிருக்க பழமுதிர் சொலையிலே பழமாடி கணிஞ்சிருக்க பார்த்தவர்க்கு பரிசீரும் பணிந்தவர்க்கு புகழ் சேரும் பழனி மலையோரம் தெள்ளு தமிழ் பாடும் கடலோரம் ஏரோடு மயிலாடும் பழனி முருகா, என் வாயார என் மனதார உன்னை ஏசவில்லை. இந்த இரு உயிர்களுக்காக நான் உன்னிடத்திலே போர் புரிந்தேன். அதனால் என்னை மன்னிக்க வேண்டும். என்னுடைய உயிருக்கு மோட்சத்தை கொடுக்க வேண்டும். ஆம். அதிகா உன்னை பாராட்டுகிறேன். என் உயிர் போனால் போகட்டும், இருவரை காப்பாற்ற வேண்டி உன்னை மன்னித்து மணி அண்ணன் பெயர் கொண்டு ஒரு திருமணம் நடத்திருக்கிறேன். அப்படியா அண்ணா விநாயகா, விநாயகனே வினை தீர்ப்பவனே விநாயகனே வினை தீர்ப்பவனே ஏழமுகத்தோனே ஞானமுகத்தோனே விநாயகனே வினை தீர்ப்பவனே உமானியே குருவே சரணம்
என் அண்ணன் துணை கொண்டு எங்கள் அண்ணன் முன்னதாக எனக்கு முன்னதாக இதுவரைக்கும் திருமணம் நடக்கட்டும் நாட்டை முதல்வரை ஏற்றுக்கொண்டு சிறு சிறப்போடு மக்களை காப்பாற்றி மலர்விழி, அந்த இறைவன் அருளால் நமக்கு புத்தம் புது வாழ்விற்குள்ளே மலர்விழி, உன்னை போன்ற பல்லை காட்டும் திருவண்ணாமலை மாவட்டம் மந்தமாசு வட்டம் ஸ்ரீ கொடிநாளூர் ஜெயஸ்ரீ நாடக மன்ற குழலிய இறைவன் தந்த இன்புவாள் என்னும் முனிவன் தந்த சாபம் என்னும் நாடகம் இந்த காட்சியோடு நிறைவு பெற்றது. அதோடு மட்டும் இல்லாமல் முன்ன உணவு அளித்த அன்னார்களுக்கும் ஒளி அமைத்த அன்னாருக்கும் நன்றி கூறி விடை பெறுகிறோம். நன்றி, வணக்கம்.